அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கேன். கடன் தொல்லை தாங்க முடியல. அந்த கடனை எப்படி அடைக்கிறதுனே தெரியல. காசு சம்பாதிக்கிறோம் எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய அந்த கடன் தொல்லையிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதற்கு கூடிய ஒரு நல்ல வழியை தரக்கூடிய ஒரு முறையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கைமேல் பலன் தரக்கூடியது. நம்பிக்கையோடு செய்யணும். இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும். இதை செஞ்சால் டக்குன்னு கடன் பிரச்சனை சரியாயிடுமா, இன்னைக்கு செஞ்சால் நாளைக்கு சரியாயிடுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும், உணர முடியும். இது கைமேல் பலன் தரக்கூடியது. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான், கண்டிப்பாக செய்யலாம். சரி, வாங்க என்ன செய்யணும்னு சொல்கிறேன். அதாவது இதை நீங்கள் செய்ய வேண்டியது காலை 6 மணிக்கு. நீங்கள் எப்போ எழுந்துப்பீங்கிறதெல்லாம் உங்களுடைய விஷயம். ஆனால் இதை நீங்கள் செய்ய வேண்டியது காலை 6 மணிக்கு சரியாக சூரியன் முன்னாடி போய் நின்றுடணும். அதாவது உங்களோட மாடியிலையோ, பள்ளி கத்துது, உங்களோட மாடியிலையோ அல்லது வீட்டின் வெளிப்பக்கமோ எங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நேராக தெரிவாரோ அந்த இடத்துக்கு போயிடுங்க. சரிங்களா? சரி, என்ன செய்யணும், என்ன கொண்டு போகணும்? கையில் கொள்ளு, ஒரு பிடி கொள்ளு எடுத்துகிட்டு போயிடுங்க. கொள்ளு வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் செய்ய போகிறீங்க, அதனால் தினமும் வாங்க முடியாது இல்லையா, அதனால் வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் நீங்கள் செய்யும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிட்டு போயிடுங்க. மாடியாக இருந்தால் மாடிக்கு போயிடுங்க. நேராக போய் சூரிய பகவானை பார்த்து நின்றுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, சூரிய பகவானை பார்த்து, சூரிய பகவானே, என்னுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும். நீங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு தேவையோ அது சரியான ஒரு வரியில் நீங்கள் சொல்லணும். சூரிய பகவானே, மாற்றி சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதே தான் திரும்ப சொல்லணும். அதே தான் நீங்கள் தினமும் சொல்லணும். சூரிய பகவானே, என் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும். சூரிய பகவானே, எனது கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் நீங்கள் சொல்லணும். சொல்லும்போது உங்களுடைய அந்த கையில் வச்சுருக்கீங்களா கொள்ளு, உங்கள் தலையை சுற்றணும். சுற்றிக்கிட்டு சொல்லணும், சூரிய பகவானே, என் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும். சூரிய பகவானே, கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 27 முறை சொல்ல வேண்டும். தினமும் சூரிய பகவான் முன்னாடி நின்றுக்கிட்டு 6 மணிக்கு, சரியாக 6 மணிக்கு நீங்கள் 27 முறை இந்த ஒரு வரி. இது மந்திரம்லாம் கிடையாது. நான் இது என்னன்னு சொல்கிறேன். இந்த ஒரு வரியை நீங்கள் சொல்லி 27 முறை தலையை சுற்றிட்டு முடிச்சதுக்கப்புறமா, 27 முறை முடிச்சதுக்கப்புறமா கையில் இருக்க கொள்ளை, மாடியில் இருக்கீங்களோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பறவைகள் சாப்பிட்ற மாதிரி போட்டுடணும். அதை பறவைகள் சாப்பிடணும். அதனால் அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் செய்யுங்க. பறவைகளுக்கு அந்த கொள்ளானது உணவாக மாற வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். எத்தனை நாட்கள் செய்யணும்? 16 நாட்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். 16 நாட்கள் செய்யணும். 16 நாட்களுமே காலை 6 மணிக்கு சூரிய பகவான் முன்னாடி போயிட்டு 27 முறை நீங்கள் செய்யணும். சரிங்களா? ஆனால் முதல் நாள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த முதல் நாள் மட்டும் 108 தடவை சொல்லுங்க. 108 தடவை சொல்லி கொள்ளை தலையை சுற்றி நீங்கள் போடுங்க. அப்போ தான் அதோட வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இது என்ன, இதில் என்ன பிரமாதம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, நடுவில் ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு பிரச்சனை, தூங்கிட்டீங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஒரு நாள் நான் செய்யலை, அப்போ என்ன பண்ணுறது? இன்றைக்கி நீங்கள் செய்யலைன்ற பட்சத்தில் நாளில் இருந்து நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுமே தவிர அடுத்த கணக்கு அப்படியே போகாது. 9, 10ன்னு போகாது. இன்றைக்கி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளிலேருந்து திரும்ப 1, 2ன்னு தான் ஆரம்பிக்கணும். ஒரு முதல் நாள், 2வது நாள் அப்படி தான் ஆரம்பிக்கணும். தொடர்ந்து 16 நாள் நீங்கள் செய்யணும். இது செய்கிறது ரொம்பவே கஷ்டம். உண்மையாகவே சொல்கிறேன். இதை உங்களால் செய்யவே முடியாது. உங்களுக்கு தடைகள் வரும். உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும் தான். ஆனால் இதையும் மீறி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர். கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த 16 நாளுங்கிற கணக்கு இந்த 16வது நாள் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீராது. ஆனால் அந்த கடன் பிரச்சனையின் அளவானது குறைஞ்சிருக்கும். உங்களால் அதை உணர முடியும். அதனுடைய அளவு குறைஞ்சிருக்கு, இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு, ஒரு வழி வந்துருச்சுன்றது உங்களால் உணர முடியும். அது நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. 16வது நாளில் அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை குறைஞ்சிருக்கிறது உங்களால் உணர முடியும். சரி, 16 நாள் சொன்னால் போதுமா அப்படின்னா, இல்லை, உங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் கண்டினியூவாக உங்கள் கடன் தீர்ற வரைக்கும் சொல்லணும்னாலும் சொல்லலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த 16வது நாள் கணக்கு எதுக்கு அப்படின்னா, உங்களால் கண்கூடாக பார்ப்பதற்கு தேவையான நாட்கள் தான் இந்த 16 நாட்கள். சரிங்களா? இல்லை, என்ன பிரமாதம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் செய்ய போகிறது காலை 6 மணி சூரியோதயம் நடக்கிற நேரம்.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த நேரத்தில் தேவதைகள்லாம் வலம் வருவாங்க. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து உங்களுடைய நீங்கள் என்ன கேட்டாலுமே இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், உங்களுக்கு தர்றதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்குரிய வழியை வந்து அமைச்சு கொடுக்கும். அந்த தேவதைகள் எல்லாமே நீங்கள் கேட்குற விஷயத்த நடக்கட்டும் நடக்கட்டும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த 6 மணிக்கு நான் அந்த நேரத்தில் செய்ய சொல்கிறேன். அப்போ செஞ்சுட்டு போயிட்டு வீட்டில் யாரையாவது திட்டுறதோ, கோவப்படுறதோ, முறைக்கிறதோ, கெட்ட வார்த்தை பேசுகிறதோ, அந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சிடாதீங்க. அது மாதிரி செய்யாமல் இப்போ நான் சொன்ன விஷயத்த தெளிவாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வர முடியும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, உங்களுக்கு இன்னமும் பவராக இருக்கணுன்ற அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக செய்யணும்னு கிடையாது. உங்களால் முடியும்னா செய்யுங்க. இந்த 16 நாட்களுமே நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. மாமிசம் சாப்பிட்றத, நான்வெஜ் சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துட்டு அந்த 16 நாட்கள் நீங்கள் செஞ்சீங்க, உண்மையாக நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பவர் இன்னமும் அதிகமாக இருக்கும். என்னோடய கடன் தொழில் நீங்கள் வரைக்கும் நான் செய்யட்டுமானா கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் நான் சொல்கிறேன் 16வது நாளுக்குள்ளே உங்களுக்கு அதுக்குரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து உணர முடியும். இது ஒரு விஷயம் செய்யுங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எங்கேயாவது குதிரை கிடைக்கும் உங்களால் பார்க்க முடியுங்கிற பட்சத்தில், பார்க்க முடிஞ்சாலே கொள்ளு வாங்கிட்டு போய் குதிரைக்கு உணவாக கொடுங்க. கொள்ளுக்கு நீங்கள் குதிரைக்கு நீங்கள் கொள்ளு கொடுத்தீங்கனாலே உங்களுடைய கடன் தொல்லையானது கொள்ளென போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கொள்ளென டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எவ்வளோ நீங்கள் குதிரைக்கு கொள்ளு கொடுக்குறீங்களோ உணவாக, உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு நல்ல வழி அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. இது நம்ம முன்னோர்கள், சித்தர்கள் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், ஃபாலோ பண்ண விஷயம்தான். சரிங்களா? இது 2வது விஷயம். 3வது விஷயமும் செய்யுங்க. என்னன்னா, கொள்ளு இருக்கு இல்லையா, கொள்ளை ஊற வச்சு சுண்டலோடு சேர்த்து கோவில்களில் பிரசாதமாக கொடுப்பாங்கள்ல, தானமாக கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையால் கொடுங்க. அதை 10 பேர் சாப்பிடட்டும். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 விஷயத்தையும் செய்யும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை கூடிய விரைவாக அப்படி டக்குன்னு முடிகிறத உங்களால் உணர முடியும். அப்போ நீங்கள் சொல்வீங்க பாருங்கள். இந்த விஷயத்தை என்னோட நண்பர்கள் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அதில் நிறைய பேர் நல்ல பலனை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ சரியாயிடுச்சு அப்படி அந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான இதுவை தான் சொல்லியிருக்காங்க. டக்குன்னு முடிஞ்சிடுச்சுன்னா யாருமே சொல்லலை. என்னால் கண்கூடாக மாற்றத்தை பார்க்க முடியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செஞ்சீங்கனாலே அதுவே 90% உங்களோட பிரச்சனையை தீர்த்துரும். சரிங்களா? அடுத்து இருக்கிற 10% கடவுள் பார்த்துப்பாங்க. இது வந்து மந்திரமோ தந்திரமோ அதெல்லாம் கிடையாது. நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம். பிரபஞ்சம் ஒரு நல்ல ஒரு குட் வைப் பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு தருது. அவ்வளவுதான். இந்த 16 நாட்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், தப்பான வழியிலையும் போகாமல், தவறுதல் எதுவும் செய்யாமல், இந்த மாலை போடுறவங்க இருப்பாங்க இல்லையா, மாலை போட்டிருக்கவங்க எப்படி பயபக்தியோடு சுத்தபத்தமாக அந்த மாதிரி இருந்து பாருங்கள். கண்டிப்பாக அதுக்குரிய பலன் நல்லா இருக்கிறத உங்களால் உணர முடியும். சரி, செஞ்சுட்டு அதனுடைய உங்களுடைய பலனை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இல்லைங்களா? சரி, இது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓம் முருகா.